இதற்கு முன்பதாக நாட்டிய பெண்கள் வந்து நாட்டியம் ஆடினார்கள். உண்மைதான். அவ்வளவு சிறப்பாக எடுத்தா கிடையாது. இவள் ஆடின நாட்டியம் அது மிகவும் பிடிச்சிருந்தது. அப்படியாமா? அதனால ஒரு பரிசு தர போறேன்னா அங்க தடை என்பதே கிடையாது. விருப்பம் போல் செய்யம்மா. ஆமா இங்க வாமா. இளவரசி அம்மா, உன்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் தான் கற்சிலை. அப்படியா? ஆமாமா. கிச்ச உருவம். அப்படியா? உருவத்திற்கு ஏற்றவாறு அழகு, அழகுக்கு ஏற்ற நடனம் பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாக இருந்தது. அப்படியா? அதனால என்னுடைய மனமகிழ்ந்து உனக்கு ஒரு பரிசு தரப்போகிறேன். பரிசா? ஆமா. என்னமா பரிசு? என்ன பரிசு தெரியுமா? கற்சிலை, நான் குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை முத்துக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து இந்த முத்தார மாலையை எனக்கு கொடுத்தார். அப்படியா? அதனால இப்பொழுது இந்த முத்தார மாலையை நான் உனக்கு தரப்போகின்றேன். அம்மா நீங்க பாருங்க, என்னம்மா, இதுவரை எத்தனை நாட்டுல போய் நாட்டியம் ஆடி இருக்கேன். ஆனா இப்ப பரிசு யாருமே தந்தது கிடையாது. அதனால இந்த பரிசு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் கொடுக்கக்கூடிய பரிசு நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அம்மா. அப்படியா? ஆமா. போதும் எடுத்து உன்னுடைய வார்த்தைகள். என்னம்மா, நான் யார்? ஒரு நாட்டு இளவரசி. ஒருவருக்கு கொடுத்துதான் பழக்கம், ஒருவரிடத்திலிருந்து வாங்கி பழக்கம் இல்லை. நீ தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். அப்படி என்றால் நீங்கள் தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். இருந்தாலும் உன்னுடைய பிடிவாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. அப்படியாமா? அந்த ஒரே ஒரு காரணத்தினால் நீ தரக்கூடிய பரிசை நான் பெற்றுக் கொள்கிறேன். அப்படியா? கொண்டு வா பார்க்கலாம். இது என்ன தெரியுமா? என்ன? அம்மா இதுதான் மா பல வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணி சாரி. இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? இதை நீங்கள் அறிந்தினால் என்றுமே உங்களுக்கு வயதாகதுமா. அப்படியா? இது உங்களுடைய நலம் கருதி நான் தருகின்றேன். என்னுடைய நலம் கருதி மா பலா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணி பலரசம் இதை அறிந்தினால் எப்பொழுது வயதே ஆகாது. ஆமாமா, இளமையாக இருப்பேன். எனக்கு தர. சரி, இதை ஆகட்டுமா? அண்ணா இது வாங்க. என்னம்மா அண்ணா, அவளுக்கு நான் பரிசு கொடுத்தேன். அதற்கு பதிலாக அவ எனக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்க
கொடுக்கிறான். என்னம்மா சொல்ற? நான் கொடுத்துதானே பழக்கம், வாங்கி ஒருபோதும் பழக்கம் இல்லையே. நான் எவ்வளவு எடுத்து சொன்னேன். அவர் ரொம்ப பிடிவாதக்காரியா இருக்கிறார். அப்படியா? நான் என்ன செய்யறது? என்ன பரிசு மாதிரி? அண்ணா, என்ன பரிசு தெரியுமா? என்னம்மா அது? இதுதான் அந்த பரிசு. என்னதுமா இது? அண்ணா, இது என்ன தெரியுமா? இதுதான் மாப்பழா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கண்ணி பழரசம். இதை அருந்தினால் எப்பொழுது இளமையா இருக்கலாம். அப்படியாம்மா? வயதே ஆகாதா? அந்த பெண் உனக்கு தானே கொடுத்தா, நீயே அருந்துமா. என்னம்மா ஆளை பாருங்க. ஏமா இங்க பாருங்கண்ணா, இதை நான் அருந்த வேண்டுமா? இங்க பாருங்க, நான் யார் விளக்கு? என் தங்கை நாட்டு இளவரசி. அது மட்டுமா? நான் இதே நாட்டில் வாழ பொருளா? இல்லையம்மா. திருமணம் முடிச்சு என்னுடைய புகுந்த வீட்டுக்கு போக போறேன். நீங்க நாட்டு மன்னர். ஓ, அதனால் இதை அறிந்தனால் என்றுமே இளமையாக இருக்கலாம். சீரம் திறப்போடு என் நாட்டு மக்களை பார்த்துக் கொள்ளலாம். அதற்காக இருந்த சொல்கின்றாயா? ஆகட்டம்மா. தங்கா குடிக்க போறோமா? ஆகட்டம்மா. என்னம்மா இது ஒரு மாதிரியா இருக்கு, ஒரே நெடியா இருக்குது. இது நெடியா இருக்கா? ஒரு மாதிரியா இருக்கா? ஆமாம்மா. என்ன சொல்றீங்க? ஒரு மாதிரியா இருக்குதுமா. அப்படியா? சரி, அப்ப கொடுத்துருங்க. கொடுத்துருவா. சரிங்கம்மா. வாங்கிட்டீங்களா? இல்ல, குடிக்கல. சரியா குடிக்கலையா? இல்லம்மா. மறுபடியும் குடிங்க. ரொம்ப அதிகமா குடிச்சிடாதீங்கண்ணா. ஏற்கனவே ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்றீங்க. இல்லம்மா. அப்புறம் என்ன ஆயிடுச்சு? ஒண்ணு நல்லா இருக்குதுமா. அப்படியா? சரி சரி, அப்ப குடிங்க குடிங்க. என்னாச்சு? எங்கம்மா இருக்கிறேன்? நான் இங்கதான் இருக்கேன். நான் எங்கேயும் போல. நான் இங்கதான் இருக்கிறேன். ஐயோ போதும், நான் கொடுங்கண்ணா. ஐயோ, இது சார்ந்த ஒண்ணு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. நம்ம நாட்டு மேல வந்தால அந்த பெண் எங்க அது இருக்கின்றான். எப்போது உன்னை பார்த்தேனோ அப்போதே உண்மையை நான் ஆசைப்பட்டு விட்டேன். இந்த மண்ணோடு மாண்டு இருக்கிறது. எத்தனை நாட்டு மன்னர்கள், எத்தனை நாட்டு இளவரசர்கள் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. கேவலம் அவ யாருன்னா என்னுடைய மஞ்சள் நீராட்டு விடக்கு நாட்டிய வர வந்து ஒரு தாசி
மாபெர சபையில எத்தனை பேர் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்களே இத்தனை பேர் முன்னாடி உங்களோட தங்கை என்ன பார்த்து தாஸ்தி வேஸ்தி தேவை சொல்றாளே இந்த ஒரு ஆம்பளைங்களா பார்த்துட்டாங்களே கவலைப்படாது கவலைப்படாது. எப்போது என் தங்கை உன்னை தாசி வேசி உரைத்தாலோ அதை பார்த்து உண்மை ஆசைப்பட்டு விட்டு இப்போது என் தங்கை முன்பே இச்சபையிலே நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். இனிமேல் என் நாட்டுக்கு நீதான் மகாராணி, இனிமேல் என் நாட்டுக்கு மன்னன் நான் தான். அப்படியா? அதனால சந்தோஷமே கிடையாதுங்க. கிடையாது. என்னதான் இருந்தாலும் அவ யாரு? என்னுடைய நாத்தனாரு. என்ன ஒரே ஒரு வார்த்தை ஆசையா அழிவு சொன்ன அதுவே போதுங்க. ஆமா உள்ள போயிட்டு வந்திருக்கேன். இச்சபையில உன் கருணத்தை அனுப்பிவிட்டாய். நான் தவறு செய்திருந்தால் அண்ணா தவறு செய்து விட்டீர்கள் என்று உள்ளே சென்ற தலைமையில் சொல்லியிருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணாக பிறந்தவள் ஒரு பெண்ணை பார்த்து தாசியை வேசி என்று சொல்லலாமா? இச்சபையிலே அவளை அவமானப்படுத்தி விட்டார். இனிமேல் யார் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வார்கள்? அவளை பார்த்த உடனே அவள் மீது ஆசைப்பட்டு விட்டேன், அவளை நான் திருமணம் செய்து விட்டேன். இனிமேல் நாட்டுக்கு அவள் தான் மகாராணி. அவளை பார்த்து ஒரே ஒரு முறை அண்ணி என்று அழைத்து விடு. அண்ணா இதுதான் உங்களுடைய ஆசையா? கோபுரம் எங்கே குப்பை மேடு எங்கே? உனக்கும் அவளுக்கும் கேள்வி வைத்தால் கூட கிட்டாது என்ன? காதலுக்கு ஜாதி பேதம் இல்லையடி. அவளை பார்த்த உடனே அவள் மீது ஆசைப்பட்டு விட்டு அவளை அண்ணி என்று சொல்ல முடியுமா? முடியாதா? முடியாது. நிச்சயமாக, சத்தியமாக, உறுதியாக உறுதியாக என்ன சொன்னாய்?